வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு கல்யாணத்தில் எவ்வளோ சீர்வரிசை கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ சீர்வரிசை கொடுக்கப்பட்டுச்சு, அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிற விலாவரியான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு தாய்லாந்தில் கல்யாணம் நடந்திருந்துச்சு. நார்மலாக எப்பவும் போல் இவங்களோட கல்யாணம் நடந்திருந்தா கூட இவ்வளோ பரபரப்பு இருந்திருக்காது. ஆனால் இவங்க கல்யாண ஃபோட்டோஸ் லீக் பண்ணாமல் இருந்தது அண்ட் ரொம்பவே சீக்கிரட்டாக பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துச்சு. ஏன் இப்போ வரைக்கும் இவங்களோட கல்யாண போட்டோ வரல, அப்படி என்ன இவங்க கல்யாணத்தில் நடந்துச்சு அப்படின்னு. இந்த ஒரு காரணத்தினால வரலட்சுமி சரத்குமார் அவரோட கல்யாணத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட கல்யாணத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீர்வரிசை மட்டுமே கிட்டத்தட்ட 500 சவரன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இந்த ஒரு நியூஸை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சவரன் கிட்டத்தட்ட 58,560 ரூபாய்க்கு பக்கம் விற்கிது. தோராயமாக 59,000 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட 2.25 கோடிக்கு மேலே தங்கம் மட்டுமே இவங்களுக்கு 500 சவரனுக்கு போகுது. அண்ட் அதை பார்த்து தான் 2.25 கோடிக்கு தங்கம் மட்டுமே வாங்கியிருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே வியப்பாக பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்னொன்றும் ரொம்பவே ரேர் ஆன்டிக் பீஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கல்யாணத்தில் வரலட்சுமி அவர்கள் அணிஞ்சிருந்த ஒட்டியானமாக இருக்கட்டும், நெக்லஸாக இருக்கட்டும், கழுத்துக்கு போட்டிருந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாமே விலை உயர்ந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கட்டில், மெத்தை, பீரோ அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு அட்வான்ஸ்டான வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே வாங்கி தந்திருக்காங்க. அவங்க கட்டிக்க போகிற பையன் நிக்கோலஸ் வந்து ரொம்ப சாதாரணமான வீட்டு பையெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட இதை விட டபுள் மடங்கு சொத்து இருக்கு. அவருமே இந்த சீர்வரிசையெல்லாம் எதிர்பார்க்கல, உங்கள் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் சரத்குமார் சாரோட ஃபேமிலி அவங்களோட கடமையை செஞ்சு தான் ஆகணும். அவங்களுக்கு இருக்க ஒரு ஆசையான பொண்ணு, அதுவும் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்க பொண்ணு, அவங்க கல்யாணத்தை சாதாரணமாக நடத்த முடியுமா அப்படின்னு தான் 500 சவரன் நகை போட்டு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.